கதை வேணும் யாரோ ஒரு தயாரிப்பாளர் கேட்டிருக்கீங்களா ஐயா? நீ கேட்டிருக்கியா? அதெல்லாம் என்ன புது ஆளுங்களுக்கு நீ பெரிய உருவாக்கு, முதல்ல நீ நல்ல ஆளா உருவாகையா. நான் நம்ம சிஎம் கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, இன்னைக்கு திரைத்துறை, தமிழ் திரைத்துறை தான் மிகவும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மற்ற எல்லா திரைத்துறையும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் கூட நல்லா இருக்கு. இது ஏன் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னா, இதுக்கு காரணம்னு பார்த்தா எல்லா துறைகளுமே காரணம். எந்த துறையுமே இன்னொரு துறையோட கோஆர்டினேஷனில் இல்லைன்றது தான் உண்மை. பெரிய பெரிய ரோடுகளாக இருக்குது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்கூட்டருக்காரங்களுக்கு, மோட்டார் சைக்கிள்காரங்களுக்கு ஒரு தனி பாதை சார். ஒரு மோட்டார் சைக்கிள் தான் போகணும். அந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் அப்படி இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாவே பெரும் தொல்லை, பெரும் அபாயத்திலிருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் மோட்டார் சைக்கிள் போகிறதுக்கு ஒரு லேன், அதே மாதிரி ரைட் சைடில் வர்றதுக்கு அந்த ஒரு கார்னரில் ஒரு லேன் போட்டாங்கன்னா சார், நடந்து போகிறவங்க கூட பாவம் சார். இந்த மோட்டர் சைக்கிள்காரன் பண்ணுற தொல்லை தாங்க முடியல. அதுலேருந்து தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன். ஓகேவா? இல்லை நீங்கள் தான் அதை வச்சு பேசுவீங்களா? அவர் எங்கேருந்து வர்றாரு தெரியுமா? பெருங்குடியிலேருந்து தவழ்ந்து வந்து இப்போ தான் சேர்ந்துருக்கார். எனக்கு முன்னாடியே வந்துட்டார். அவர் பெருங்குடியிலேருந்து வர்றாரு, நான் வந்து செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்லேருந்து நான் வரேன். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து, எல்லோரும் ஒரே டைமில் தான் வந்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் அவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நான் இந்த டிஸ்டன்ஸுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா நாங்களும் தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் இந்த படத்தை வாழ்த்துவதற்காக என்பதை கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது. அப்படி கஷ்டப்பட்டு வந்தால் தான் ஒருத்தர் வாழ்த்த கூட முடியும். கஷ்டப்படாமலாம் வந்து வாழ்த்த முடியாது. இப்போ சம்பத்ராஜ் சொன்ன மாதிரி அவர் வந்து எவ்வளோ வருஷம் வந்து ஒவ்வொரு காட்சிகளில் நடித்து, ஒவ்வொரு சீனில் நடித்து, அதை மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி, இன்றைக்கி சம்பத்ராஜ்னா எல்லாரும் சம்பத்ராம்னா இப்போ எல்லாரும் மைண்ட்லேயும் வர்ற அளவுக்கு அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அவருடைய உழைப்பு வந்து ஒரு நாள் 2 நாள் அல்ல. பல படங்களில் காசு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, பல படங்களில் கை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதுதான் அவருக்கு சம்பளமாக இருந்திருக்கு. எனக்கு தெரியும் எவ்வளவு ஏமாற்றங்களை சந்தித்து வருவது தான் ஒரு வாழ்க்கையில் வெற்றி. அது பரவாயில்ல, கொடுத்துருப்பாங்க. இல்லை பொதுவாக சொல்கிறேன், நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய உழைப்பு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஊதியம் கூட நிறைய பேர். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் இந்த ஹீரோ அசோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு நடிகர், மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் எந்த கேரக்டரை கொடுத்தாலும் அழகாக பண்ணக்கூடிய, படித்த நடிப்பை படிச்சுக்கிட்டு வந்தவர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கு. அது எப்போ வரும்னு நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறது உண்டு. நிச்சயமாக ஹி டிசர்வ்ஸ் அ வெரி பிக் ஹிட்டு, டெஃபினட்டாக. யாரோ சொன்னாங்க இங்கே வந்து ஒரு வெற்றிடம் இருக்குது. வெற்றிடமெல்லாம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் விஷயம். எந்த இடத்துல போனாலும் நம்ம ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி அதில் நம்ம வந்துடணும். வெற்றிடமே இருக்கக்கூடாது. வெற்றிடம்ன்றதெல்லாம் சும்மா போலித்தனமான வார்த்தை. அதெல்லாம் எல்லாரும் இருக்கணும், எல்லாரும் நடிகர்களாகணும், எல்லாரும். ஏன்னா அப்படின்னு பார்த்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து, நான் வந்து ஜெமினி படம் சந்திரலேகாவில் ஒரு சீனில் ஒரு சிப்பாயாக நின்றுட்டுருப்பார். ஒரு சீனில் சிப்பாயாக நின்றுட்டுருப்பார். அதுக்கு வந்து 2 அணாவோ 4 அணாவோ சம்பளம் வாங்கியிருக்கார். அந்த சம்பளத்தை வந்து அவர் மிக பெருமையாக உயர்வான ஒரு சம்பளமாக நினச்சிக்கிறார். அதே பானுமதி அம்மா உள்ளே நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஏவிஎம் சுவரை தாண்டி, இல்லை ஏவிஎம்ன்ற இந்த ஜெமினி வாசலில் அந்த சுவரை எம்பி பார்ப்பாரான். அங்கே பார்த்துட்டான், நான் பானுமதி அம்மாவை பார்த்துட்டேன் அப்படின்னு கைத்தட்டி இருக்கிறார்.
ஸோ அவங்கெல்லாம் படாத கஷ்டமா? நடிகர்கள் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். அதில் வந்து எந்த விதத்தில் ஏதோ நம்மெல்லாம் வந்து உதயகுமார் பெரிய டைரக்டர் ஆகிட்டார், பேரரசு பெரிய டைரக்டர் ஆகிட்டான்னு நாங்கள் பட்ட வந்த இடத்துல நம்ம கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருக்க வேண்டான்னு தான் கொஞ்சம் ஜாலியாக பேசுகிறது. நம்ம கஷ்டத்தையெல்லாம் அவுத்து விட்டோம்லாம் போகும்போது எல்லோரும் கண்ணில் கண்ணீரோடு வெளியே போகும், சோகமாயிரும், ரொம்ப சோகமெல்லாம் இருக்குது. என் கூட வந்த ஒரு 10 இயக்குநர்கள் திரைப்பட கல்லூரியில் 10 பேரில் 9 பேர் இயக்குனரே ஆகலை. அவங்க எல்லாம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், என்னை விட அறிவாளிகள். ஸோ அறிவு, திறமை இதோடு சேர்த்து நிறைய நமக்கு என்ன வேணும்? அதிர்ஷ்டமும் வேணும். எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டம்தான் பேசு. கட்டை நல்லா இருக்கணும், நமக்கு கேரக்டர் நல்லா இருக்கோ இல்லையோ, படத்தில் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த படம் ஆரம்பித்த டைமு, அந்த தயாரிப்பாளர் பழனிசாமியோட கட்டம் நல்லா இருக்கணும், இந்த ஹீரோவோட கட்டம் பழனிசாமியோட கட்டத்துக்கு மேட்சிங்காக இருக்கணும், டைரக்டரோட கட்டம் இவங்க 2 பேர்த்தையும் கெடுக்காத ஒரு கட்டமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும் என்பது உண்மை. இது எல்லோரும் தான் படம் எடுக்கிறாங்க. இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தார், ஏகப்பட்ட படம் எடுக்கிறாங்க, ஒரு சில படத்தை உட்காந்து பார்க்கக்கூட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் தயாரிப்பாளர்கள் தான். எங்கே ஒரு சத்தம் போட்டு போனார் நம்ம தம்பி ராஜா, தயாரிப்பாளர்கள் தான் பெரிய ஆளுங்க, அதெல்லாம் சந்தேகமே இல்லை. முதல் ஆளுங்க தயாரிப்பாளர்கள் தான். ஆனால் சினிமா நிறைய தப்பான சினிமா எடுக்கிறது தயாரிப்பாளர்கள் தான். ஒருத்தர் உட்கார்ந்து படம் பார்க்குற மாதிரி எடுக்கணும்ல. ஒரு நல்ல கதையை கேட்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக இருக்கணும், ஒரு நல்ல கண்டென்ட்டை படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தோற்று போயிட்டா வருத்தப்படணுமே தவிர, ஒரு 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 ஆள் கூட உட்கார்ந்து படம் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு படத்தை எடுக்கிற தயாரிப்பாளர்களை என்ன பண்ணலாம் சொல்லு? நீ வா சொல்லு. சும்மா சும்மா இயக்குனரையும் சேர்த்தான் சொல்கிறேன். நல்ல கண்டென்ட்டை கேட்டு நல்ல கண்டென்ட்டை நல்லா எடுக்கக்கூடிய இயக்குனர்கிட்ட கொடுக்கணும் நீ. அப்போ தான் நீ சிறந்த தயாரிப்பாளர். நீ ஆமாம், ஏன் நீ செய்யலை? செய். இப்போ எத்தனை பாரு, எங்கள் சங்கத்துக்கு வா, கிட்டத்தட்ட 3000 டைரக்டர் இருக்காங்க. வா கேளு. நீ ஒரு தயாரிப்பாளராவது வந்து டைரக்டர் அசோசியேஷனில் உட்காந்து எனக்கு டைரக்டருக்கு வேணுங்க, நல்ல டைரக்டரு, நல்ல கதை வேணும், யாரோ ஒரு தயாரிப்பாளர் கேட்டிருக்கீங்களா? ஐயா நீ கேட்டிருக்கியா? அதெல்லாம் என்ன புது ஆளுகளுக்கு நீ பெரிய உருவாக்கு. முதல்ல நீ நல்ல ஆளாக உருவாகையா, அதுக்கப்புறம் நீங்கள் புது டைரக்டருக்கு தான் இங்கே இருக்கிறோம். எல்லா அசிஸ்டண்ட்டுகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இயக்குனர் ஏன் புது டைரக்டர்? ஏன் பழைய என்னை வச்சு நீ படம் பண்ணக்கூடாதா? ஏன் எனக்கு படம் பண்ண தெரியாதா? வா நீ. ஏன் நான் படம் பண்ண மாட்டேன்னா? நீ ஒரு ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்து வா. நான் 1 கோடி ரூபாய்க்குள்ளே எவ்வளோ நாளில் படம் எடுக்கணும்னு சொல்லுவேன். நான் ஒரு கதையை சொல்கிறேன், அதை எடுத்து தர்றேன். வா. உனக்கு பயம். நீ வந்து அடுத்தவனை மிரட்டி நீ பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு ஒரு படத்தை எடுக்கணும்னு நினைப்பேன். அதல்ல, உன் படத்தினுடைய அதாவது ஒரு அந்த கண்டென்ட்டும் அந்த படத்தை எடுக்கக்கூடிய விதமும் அந்த படத்தை பார்த்த உடனே மக்கள் பாராட்டுற இந்த விதமும் பார்த்து உனக்கு பேர் வரணுமே தவிர, இருக்கிறவங்களெல்லாம் அடிமைகள் மாதிரி நடத்தி நானும் தான் ஒரு படம் நான் சொன்னபடி எடு அப்படின்றது அல்ல படம். அதே மாதிரி டைரக்டர் ஒரு சிறந்த கதையை எடுத்து ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட போய் ஒரு நல்ல கதையை கேளு, இல்லை ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து ஒரு நல்ல இந்த கண்டென்ட் இந்த டைரக்டர் பண்ணால் நல்லா இருக்கும்னா. எத்தனையோ பேர் டைரக்டர் இருக்காங்க இல்லையா? நீங்கள் பல படம் பார்த்துருக்கீங்கள? எந்த படத்தில் எந்த டைரக்டர் எந்த மாதிரியான கதையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டைரக்டரை தேடி வந்து பிடி. நிறைய டைரக்டருக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க, நல்ல டைரக்டருக்கு, என்னையும் சேர்த்து. சும்மா எல்லாம் பேசக்கூடாது. சும்மா நீ புது டைரக்டரை வச்சுட்டு அவனுக்கும் டைரக்ஷன் தெரிய மாட்டேங்குது, உனக்கும் கதை செலக்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்புறம் வந்து ஏதோ நடிக்க சொல்லுது, அப்புறம் இவனுக்கு சரியாக படம் எடுக்க மாட்டேன்ற கம்ப்ளைண்ட் வேறு கொண்டு வந்து கொடுப்பீங்க டைரக்டர் அசோசியேஷனில். முதல்ல அந்த டைரக்டர் மெம்பரே இல்லைப்பா, நான் எப்படி கம்ப்ளைண்ட் எடுக்கிறது? உங்களுக்கும் உங்கள் குழுவினருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ சொன்னாங்க, தேட்டரில் வந்து தேட்டருக்காரங்க போய் சிஎம் உட்காருங்க, தேட்டருக்காரங்க போய் சிஎம்மை பார்க்குறாங்க, டைரக்டருக்கு போய் சிஎம்மை பார்க்குறாங்க, தயாரிப்பாளர்கள் பார்க்குறாங்க.
இதெல்லாம் பார்க்குறது சரி. நான் நம்ம சிஎம் கிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா, இன்றைக்கி திரைத்துறை, தமிழ் திரைத்துறை தான் மிகவும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. மற்ற எல்லா திரைத்துறையும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் கூட நல்லா இருக்கு. இது ஏன் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னா, இதுக்கு காரணம்னு பார்த்தா எல்லா துறைகளுமே காரணம். எந்த துறையுமே இன்னொரு துறையோட கோஆர்டினேஷனில் இல்லைன்றது தான் உண்மை. பொதுவாக ஆந்திராவில் ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாருன்னா, அந்த படத்துக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க. அது இவ்வளவு பட்ஜெட் ஆகுன்றாங்க. உடனே ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஹீரோ, சார் இவ்வளவு 500 கோடி ரூபா ஆகும், 400 கோடி ரூபாய் ஆகும் பெரிய ஹீரோ கிட்ட சொல்லும்போது, அப்படியா, சரி நீங்கள் முதல்ல படத்தை எடுங்க, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பளம் கொடுங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், வர்றதில் எனக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு போயிடுறாங்க. கன்னடத்துலேயும் சரி, தெலுங்குலேயும் சரி. அவங்க பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறாங்க. லாஸ் வந்தால் ஹீரோவுக்கும் போகுது, எல்லாத்துக்குமே லாஸ் பிரிஞ்சுக்குது. இப்போ நம்ம ஹீரோக்கள் சொன்னாவும் கேட்க மாட்டாங்க. பெரிய ஹீரோக்கள் நம்ம டைரக்டர்களை கரெக்டாக பிளான் பண்ணி படம் எடுங்கிறான்னா அதுக்கு நம்ம ஆளுக்கு செட் ஆக மாட்டேன்ட்டாங்க. பிளான் பண்ணி படம் எடுக்கிற உதயகுமார், பேரரசுக்கு படமும் கொடுக்க மாட்டுறாங்க. பின்னாடி உட்காந்துட்டு தயாரிப்பாளர்கள் தான் நம்பர் 1, தயாரிப்பாளர் தான் நம்பர் 1 வேறு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இல்லைன்னா சொன்னோம், நீங்கள் தான் நம்பர் 1 தயாரிப்பாளர். அதான் சொல்கிறேன், நான் என்னையும் சொல்றது, தயாரிப்பாளர் தான் நம்பர் 1. படத்தை உருவாக்குறதையும் சரி, படத்தை சொதப்புறதுலையும் சரி, அதில் எது நம்ம எந்த தயாரிப்பாளராக இருக்க விரும்புகிறோன்றது தான் நமக்கு முக்கியம். அதனால் அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தியேட்டருக்காரங்க போய் எனக்கு 250 ரூபா டிக்கெட்டை 350 ரூபாயா மாற்றுங்கன்னு கேட்போம். இயக்குநர்கள் சங்கத்திலேருந்து போய் எங்களுடைய கிரியேட்டர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுங்க அப்படின்னு கேட்போம். எழுத்தாளர்களுக்கு போய் எழுத்தாளர்களுக்கு உண்டான இது கரெக்டாக வரமாட்டேங்குது, எங்களுக்கு அதெல்லாம் அனுசரணையாக பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் திட்டம் கொடுங்கன்னு கேட்போம். அதே மாதிரி நடிகர் சங்கத்தில் போய் எங்கள் நடிகர்கள் வாங்குகிற சம்பளத்தை நாங்கள் குறைச்சிக்கவே மாட்டோம், அது ஏங்க நடிகர்கள்கிட்ட மட்டும் சண்டை போடுறாங்க, அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும்னு கேட்பாங்க. ஆக மொத்தம் இருக்கிற குழப்பம் வேண்டான்னு நம்ம திரையுலகத்தினர் முதல்ல போய் எல்லாரும் நம்மளுடைய மனுவை கொடுத்தோம்னா அவர் மென்டல் ஆகிடுவார். அதனால தான் நாங்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக போய் எந்த கோரிக்கையும் இல்லை, நீங்கள் நல்லபடியாக ஒரு நல்லாட்சியை தர வேண்டும், அதற்கு நாங்கள் மனப்பூர்வமாக எல்லாரும் ஒத்துழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி திரையுலகத்திற்கு அடுத்தது என்ன நல்லது செய்யலாம், அது அவர் ஆர்வமாக இருக்கிறார். நல்லது செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதில் அனைத்து துறையினரையும் அழைத்து அமர வைத்து, ஒன்றாக அமர வைத்து, எந்தெந்த துறை எப்படி எப்படி செயல்பட்டால் சினிமா துறைக்கு நன்மை பயக்கும் என்பதை தயவு செய்து அது எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து, நம்ம சின்ன படங்களுக்கெல்லாம் நமக்கு 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு தான் பாம்பேலேயே ஓட்டுறாங்க. பாம்பேயில் ஒரு சாரார் படம் 300 ரூபாய் கலெக்ஷன் டிக்கெட் ரேட்டு, இன்னொரு சாரார் படம், அதாவது சின்ன பட்ஜெட்டில் இருக்கிற படங்களுக்கெல்லாம் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் தான் மல்டிப்ளெக்ஸ்லேயே தியேட்டர் ரேட்டு. அப்போது அதுக்கு கூட்டம் வருது. ஆக நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சின்ன படங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்ன படங்களை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. டிக்கெட் ரேட் நம்ம 1000 ரூபா 300 ரூபான்னா ஒரு குடும்பம் போகும்போது 2000 ரூபாய் ஆயிடுது. 70 ரூபாய்னா ஒரு குடும்பம் 250 ரூபாய்க்குள்ளே 4 பேர் போய் படம் பார்த்துடலாம். ஆக இதையெல்லாம் மனதில் வைத்து திரைத்துறையினர் அனைவரையும் அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வை அரசாங்கம் உருவாக்கும் என்று நம்பலாம், நிச்சயமாக நம்பலாம். மஞ்சு விரட்டு திரைப்படம் இசை யாருப்பா, நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அது மிரட்டெல்லாம் இருந்தது, நல்லா இருக்கு, சூப்பர், வாழ்த்துகள். இது ஹீரோயின் ரொம்ப அழகாக பேசினாங்க, அதனால் துருன்னு பண்ணியிருக்கீங்க நீங்கள், சூப்பர். நல்லா முதல் படத்துலேயே ரொம்ப மிக பிரமாதமாக இருந்தது. அந்த
கதாபாத்திரத்தை அப்படியே அதை அப்படியே கரெக்டாக அந்த கிராமிய பெண்ணுக்கு உண்டான அந்த சிலுங்களும் அந்த துடுக்குத்தனமும் நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்கள் ஹீரோவை விட்டே கொடுக்கல. ஹீரோ நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அசோக். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு கூட ஒர்க் பண்ணும்போது எனி கோ ஆர்டிஸ்ட் கேன் பிகம் அ குட் ஆர்டிஸ்ட். நல்ல கலைஞர்களோடு பணியாற்றும் போது எந்த புதுமுகமும் மிகச்சிறந்த முகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக ஒளிப்பதிவு கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் நீங்கள் பிரமாதம். ஒரே லவ்லி. என்ன பட்ஜெட் ஆகிருக்கும்? வெளியில் சொல்ல முடியாதோ? வெளியில் சொல்கிறது ஒரு இப்படித்தான் சினிமா. எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் இந்த பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம் மாதிரி எடுத்திருக்கீங்க. அதுக்கு இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் அது சொல்லவே வேண்டாம். கடைசியில் ஒரு நாள் வெளியே தெரிஞ்சிடும்ல, அப்போவே தெரியட்டும். இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான திரைப்படமாக இருக்க வேண்டும். இது வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக நான் தெரிவித்துக்கொண்டு, என் அன்புக்குரிய பிரியத்திற்குரிய பத்திரிகை ஊடக நண்பர்களெல்லாம் நிறைய பத்திரிகைகள் இப்போல்லாம் ஃபோட்டோவை போடுறதே இல்லை. ஃபோட்டோவை போட்டு இந்த படப்பிடிப்பு நடக்குது, அந்த படம் ஏதோ நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புங்கப்பா. ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு வாரமும் ஃபோட்டோவை அவங்க தேடுறதுக்கு ஆள் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த ஃபோட்டோவே பேப்பர் பார்க்குறேன் நான். பேப்பரில் சரியாகவே ஃபோட்டோவே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒரு கதையை போடுவீங்க. அதெல்லாம் எங்கே போச்சு சாமி?